கெளிமதம்ங்கிறது ஒரு தென்காசி. என்னோட பேர் செல்வகுமார் பேச்சுவப்பு. எனக்கு ஊர் வந்து தென்காசி. கெளிமதம்ங்கிறது வந்து ஒரு வட்டார சொல். அந்த வட்டார சொல்லுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, ரெண்டு சம்பவங்களும் ஒன்று இருக்கும். ஒன்று, ஒருத்தன் வந்து துயரத்தோட உச்சத்தில் இருக்கான், இன்னொருத்தன் கொண்டாட்டத்தோட உச்சத்தில் இருக்கான். அந்த கொண்டாட்டத்தோட உச்சத்தில் இருக்கிறவன் அந்த துயரத்தோட இருக்கிறவனை பார்த்து ஒரு ஏளனமா ஒரு புன்னகை செஞ்சா என்ன வருமோ அந்த முக்கியமான விஷயத்த பதிவு பண்றதுக்கான வார்த்தை தான் கெளிமதம். அந்த நாவல் வந்து ஒரு பெண்ணை பத்தின நாவல். அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்ணோட அழிஞ்சு போன ஒரு பெண்ணோட கதை தான் அந்த சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த நாவல். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு காதல் வந்து முதல்ல ஒரு தோய்ஞ்சு போன ஒரு காதலால ஒருத்தியோட வாழ்க்கை எப்படியெல்லாம் சிதறடிக்கப்படுதுங்கிறத பற்றின தான் இந்த நாவலோட பேரு. அதோட மீனிங் தான் இந்த கெளிமதம். பொதுவாக அந்த கெளி மதம் சொல்றீங்க, குலதெய்வங்கள் அந்த ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கல் தான் ஒரு பெண்ணா இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு பெண் இறந்து அதுக்கப்புறம் ஆமா நிறைய அம்மன்கள்லாம் வழிபடுவாங்க. இன்னைக்கும் குலதெய்வங்களாகவும் வழிபடுறாங்க. அதாவது பெருதெய்வங்களை பற்றி நம்ம பேச விரும்பல. அது நம்ம சமூகத்தில் நம்மளுடைய சாதிய ரீதியாக நம்மளுடைய வரலாறுக்கு பெருதெய்வங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் சிறுதெய்வ வழிபாடு வந்து ஏன் நம்ம வந்து பேசுகிறோன்னா, சிறுதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாமே அரசியலாக்கப்பட்ட ஒரு கதைகள் இருக்குது. அந்த கதைகள் ஃபுல்லாக கட்டுக்கதைகள். ஒரு வில்லுப்பாட்டு தான் நமக்கு வந்து ஒரு தெய்வத்தை பற்றின ஒரு கதையாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கும்பலால் கட்டவிழ்க்கப்பட்ட கதைகளாகவே இருக்கு. ஆனால் சிறுதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுமே மாண்டு போன, கற்பழிக்கப்பட்ட, நீதி இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை பறிக்கப்பட்ட ஒரு பெண்களுடைய அழிவுனால வரக்கூடிய சின்னமா தான் நம்ம சிறுதெய்வத்தை நம்ம பண்றோமே தவிர, இன்னைக்கு சிலை அடிக்கிறது கூட நமக்கு ஒரு காலமும் சிலைக்கும் நமக்குமே சம்மந்தம் கிடையாது. ஒரு அழகியல் தன்மைக்காக ஒரு வேணும்னா வச்சுக்கலாம். ஆனா முழுக்க சிறுதெய்வ வழிபாடு எல்லாமே வந்து காலத்துல வந்து அலங்கோலம் அணைக்கு போன வாழ்க்கையோட, பெண்களோட வாழ்க்கையோட சாட்சியது. அதை ஒட்டி கதை களமா இருக்குமா உங்களுடைய? அதுவும் இருக்கும் எல்லாம் கலந்ததுதான். அதுவும். ஸோ இந்த மாதிரி எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தோணல் வந்தது? எப்படின்னா, நான் கொஞ்ச நாள் வாசிப்பேன். வாசிக்கும் போது எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெண்மணி தெரியும் என்னோட ஊர்ல. அந்த பெண்மணி வந்து ஒரு துர்சம்பவத்தினால ஒரு பக்கம் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த பெண்ணோட வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து காலம் பூரா என்னைய வந்து துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கதாபாத்திரம் வந்து என்னைய வந்து உலுக்கி எடுத்துச்சு. எந்த வயது இருக்கும் அப்போ உங்களுக்கு? நான் 4th ஸ்டாண்டர்ட், 4ஆம் வகுப்பேவா? அந்த டைம் இருக்கு. அப்பவே நீங்க அந்த இல்ல, எனக்கு எழுத்தை பத்தி எதுவுமே எனக்கு அப்ப தெரியாது. நான் இவ்வளவு தூரம் படிப்பேன், வாசிப்பேன்னு கூட தெரியாது. ஏதோ காலம் போன போக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது எனக்கு எழுத்தோ வாசிப்போ வந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன அந்த சம்பவம் தான், அந்த பெண்ணோட இறப்பு இருக்குல்ல, அந்த இறப்பு தான் என்னைய தூங்க விடாம பண்ணிச்சு. அந்த இறப்போட விளைவு அந்த 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 கோர சம்பவம் இருக்குல்ல, அது காலம் பூரா என்னைய பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும். தூக்கத்தில் வந்திருக்கு. நான் பார்த்த சினிமா நடிகை வந்து அவங்களா இருந்திருக்காங்களோ அப்படின்னு தோணியிருக்கேன். ஏதோ ஒரு வழியில அந்த பெண்ணோட நினைவு 4ஆம் வகுப்பு உங்களை 4ஆம் வகுப்பு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துருச்சு. ஆமா, நிச்சயமா. அந்த புத்தகத்தை இதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிச்சாதான் தெரியும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. ஆமா, எல்லாமே சொல்லிட்டோம்னா. கிளிமதம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இதான் முதல் பதிப்பகம், முதல் இதுவா? இதுக்கு முன்னாடி ஒரு பதிப்பகத்துல என்னுடைய சிறுகதை வந்து இலக்கிய போட்டியில செலக்ட் ஆயிருந்துச்சு. சரி. அதுவும் ஒரு பெண்ணை பத்தின. சரி. எல்லாம் பெண்ணியல் சம்மந்தப்பட்டதானா அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி நம்மளை சுத்தி இருக்கிறது பெண்களா இருக்கிறதுனால அவங்களோட கதைகள் நமக்குள்ள வருதா? நிச்சயமா. ஸோ நிறைய தாக்கங்கள் தான் உருவாக்குகிறது புத்தகங்களாய். வாழ்த்துக்கள். நிறைய புத்தகங்கள் நீங்க உருவாக்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.